நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நிலையில் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படக்கூடிய தகவல் வெளியாகி வருகிறது, என்ன விவரங்கள்? வணக்கம் சலோமி. தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகிறதா, தமிழக அரசு தற்போது வரை கொள்கை முடிவு எடுக்கவில்லையா என்ற தகவல் வெளியாகிறது. தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நீதித்துறை அமைச்சர் மரியவில்சன் தமிழக போக்குவரத்து துறையில் 72,667 கோடி நட்டத்தில் இயங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். தமிழகத்தில் பேருந்து கட்டணம் விரைவில் உயர்த்தப்பட இருப்பதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிறது. ஏற்கனவே குறிப்பாக நிலை பேருந்துகளுக்கான பேருந்து கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை குறித்து அரசு தற்போது வரை கொள்கை முடிவு எடுக்கவில்லை தகவல் இருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் 8 போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகிறது. சுமார் 20,000 அதிகமான பேருந்து போக்குவரத்துகள் கழகங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் தமிழகத்தில் மாநகரம் முதல் கிராமம் வரை பல வழித்தடங்களின் தேர்வு இயக்கப்படுகிறது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளுக்கான கட்டணம் 2018ஆம் ஆண்டு 50% வரை உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு 8 ஆண்டுகளாக தற்போது வரை பேருந்து கட்டணம் உயர்த்தவில்லை. டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் விலைக்கு ஏற்ப மற்ற மாநிலங்களில் பேருந்து கட்டணம் உயர்த்திய போதிலும் கூட தமிழகத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக கட்டணம் உயர்த்தப்படவில்லை. உதாரணமாக 2018 67 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் டீசல் விலை தற்போது 100 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் நாட்டிலே குறைந்த கட்டணத்தில் தமிழகத்தில் அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கடந்த ஆட்சி காலத்தில் நகர பேருந்துகளில் பெண்கள் திருநங்கைகளுக்கு இலவச பயண திட்டம் அமலில் இருந்தது. பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் இலவச பஸ் பாஸ், முதியோர்களுக்கான பயண கட்டணத்தில் சலுகைகள் உள்ளிட்டவை தமிழகத்தில் அமலில் உள்ளன. இதனால் தமிழக போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்கும் நிலையில் சேவை ரீதியாக போக்குவரத்து துறை செயல்படுவதாக தமிழக அரசு கூடுதல் நிதி மற்றும் மானியங்கள் அறிவிக்கிறது. இதனிடையே அரசு நிதிநிலை குறித்து நேற்று நிதியமைச்சர் மரியவில்சன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அதில் இந்தியாவிலேயே அரசு பேருந்து கட்டணம் மிக குறைவாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். உதாரணமாக விரைவு பேருந்துகளில் 10 கிலோமீட்டர் பயணிக்க ஆந்திராவில் 30 ரூபாயும் கேரளாவில் 20 வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வெறும் 12 மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. அரசு பேருந்துகளில் 1 கிலோமீட்டர் இயக்குவதற்கு 20.60% செலவாகும். அவை பயணச்சீட்டு மூலம் வெறும் 25.97 மட்டுமே வருமானமாக கிடைப்பதாக தெரிவித்தார். இதனால் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அரசுக்கு 53.81 நட்டம் ஏற்பட்டதாகவும் கூறினார். எந்த 8 ஆண்டுகளாக டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் விலை கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். சாதாரண பேருந்துகளில் தமிழகத்தில் 1 கிலோமீட்டர் முதல் 58 காசுகள் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுவதாக வரும் நாட்களில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படலாம் என சமூக கருத்து வேகமாக பரவியுள்ள தமிழகத்தின் நிலை குறித்து டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் விலைக்கு ஏற்ப ஆண்டுதோறும் விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி உயர்நீதிமன்ற தனியார் பேருந்து ஆபரேட்டர்களும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மிக முக்கியமாக தற்போது புதிய அரசு பொறுப்பேற்ற நிலையில நிதி வெள்ளை அறிக்கை பேருந்து கட்டணம் உயர்த்த வேண்டிய சூழல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்ட நிலையில் சமூக ஊடகங்களில் தொடர்பாக கருத்துகள் வேகமாக பரவுகிறது. தற்போது வரை பேருந்து கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக எந்தவித கொள்கை முடிவும் அரசு தரப்பு எட்டப்படவில்லை என போக்குவரத்து துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.